எஸ்எம்டினா என்னன்னு உனக்கு தெரியும். எஸ்எஸ்எம்டி அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தட் இஸ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. நார்மல் எஸ்எம்டி வந்து இப்படி இருக்கும். ஒரு அசெட் கிளாஸ்ல வந்து ஹை வச்சிருக்கோம். அட் த சேம் டைம் இன்னொரு அசெட் கிளாஸ்லயும் ஹை வச்சிருக்கோம். பட் இந்த அசெட் கிளாஸ்ல அந்த ஹையை எடுக்க தவறி இருக்கும். பட் இன்னொரு அசெட் கிளாஸ்ல அந்த ஹையை எடுத்திருக்கும். ஸோ இது வந்து நார்மல் எஸ்எம்டி. பட் இந்த எஸ்எஸ்எம்டி அப்படிங்கிறது எஸ்எம்டி பிளஸ் டைம். அதுதான் இந்த சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. ஸோ இந்த சீக்வென்ஷியல் எஸ்எம்டியை குவார்டர்லி தியரி வச்சு பார்க்கணும். ஸோ குவார்டர்லி தியரி 4 குவார்டர்ஸ். ஸோ இந்த 4 குவார்டர்ஸ்ல ஏதோ ஒரு குவார்டர்ல இருக்க ஹையை வந்து அடுத்த குவார்டர்ல வந்து அந்த ஹையை வந்து ஒரு அசெட் கிளாஸ்ல எடுத்திருக்காது. பட் சேம் டைம் இன்னொரு அசெட் கிளாஸ்ல அந்த ஹையை எடுத்திருக்கும். ஸோ இது வந்து எஸ்எஸ்எம்டி, தட் இஸ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. இப்போ ஒரு புல்லிஷ் எக்ஸாம்பிள். ஸோ நார்மல் எஸ்எம்டி வந்து ஒரு கிளாஸ் அசெட்ல லோ வச்சிருக்கோம். ஸோ அந்த லோவை ஒரு கிளாஸ் அசெட்ல எடுத்திருக்காது. பட் சேம் டைம் இன்னொரு கார்லேஷன் பேர்ல அந்த லோவை எடுத்திருக்கோம். பட் இது நார்மல் எஸ்எம்டி. பட் எஸ்எஸ்எம்டி அப்படிங்கிறது எஸ்எம்டி பிளஸ் டைம். அதாவது 4 குவார்டர்ல ஒரு குவார்டர்ல வந்து லோ வச்சுட்டு சேம் நெக்ஸ்ட் குவார்டர்லயே அந்த லோவை ஒரு கிளாஸ் அசெட் எடுக்காது. பட் இன்னொரு கார்லேஷன் பேர் வந்து சேம் அந்த குவார்டர்ல லோ வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் குவார்டர்லயே அந்த லோவை எடுத்திருக்கும். தட் இஸ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. ஸோ நார்மல் எஸ்எம்டியை விட இது எவ்வளவோ பெட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எஸ்எம்டி கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ குவார்டர்லி தியரியை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா ஜஸ்ட் QTன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன்.